இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் சட்டத்துறை தலைவரை குறை கூற வேண்டாம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க வேண்டும் என்று அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் முன்னாள் சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரிருடின் முகமது சாலேவை குறை கூற வேண்டாம் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு சட்ட வல்லுநரான அஹ்மத் தெரிருடின் இவ்விவகாரத்தில் மேலிட உத்தரவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடும் என்று கொத்தபாரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜைட் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நஜீப்பிற்கு அரசாணை உத்தரவு ஒன்று இருக்கும் பட்சத்தில் நாட்டின் சட்டத்துறைக்கு தலைமையேற்றுள்ள அட்டர்னி ஜெனரல் என்ற முறையில் அவ்விவகாரத்தை மூடி மறைத்ததற்காக அஹ்மத் தெரிருடின் தற்போது வகித்து வரும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி பதவியை துறக்க வேண்டும் என்று நஜீப்பின் முதன்மை வழக்கறிஞர் முகமது ஷாஃபி அப்துல்லா விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் எதிர்வினையாற்றுகையில் ஜைட் இப்ராஹிம் மேற்கண்டவாறு கூறினார். சட்டத்துறையின் பாதுகாவலான விளங்கும் சட்டத்துறை தலைவர் ஒரு முக்கியமான விவகாரத்தை எவ்வாறு மறைத்து இருக்க முடியும்? இதனால் அவருக்கு என்ன லாபம் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். திரங்கானு கமாமானில் உள்ள உழவர் சந்தையில் மாற்றுத்திறனாளி ஒருவரை கண்மூடித்தனமாக அடித்ததாக கூறப்படும் ஆடவரை விசாரணைக்கு ஏதுவாக 3 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு சுக்காய் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதியளித்தது. அந்த மாற்றுத்திறனாளி எதிர்த்து போராட முடியாமல் கடும் தாக்குதலுக்கு ஆளான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அச்செயலுக்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் தொடர்பில் ஒரு வணிகர் உட்பட 3 கைது செய்யப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இன்று தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கு மேஜிஸ்ட்ரேட் சஃபீரா அமீர்டா ஷாஷா அமீர் அனுமதி அளித்தார். புறநகர் மக்கள் உட்பட ஒவ்வொரு பிரஜையும் மிக தரமான வாழ்க்கை நிலையை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் ஸ்லாங்கூர் அரசின் இலக்கிற்கு ஏற்ப மக்களிடையே ஏழ்மை நிலையை துடைத்தொழிப்பதில் மாநில அரசாங்கம் தொடர்ந்து முழுவீச்சில் போராடி வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வறுமை நிலையை துடைத்தொழிக்கும் முயற்சியாக புறநகர் மக்களுக்கு சுய வளர்ச்சிக்கான பல்வேறு மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்கி வருவதையும் பாப்பா ராய்டு சுட்டிக்காட்டினார். புறநகர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு இந்த முன்முயற்சிக்கான வாய்ப்புகளை ஸ்லாங்கூர் அரசு வழங்கி வருவதாக தமது சட்டமன்ற தொகுதியான பந்திங்கில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாப்பா ராய்டு மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடா ஜித்ராவிலுள்ள 10 வயது தனது மகன் சஞ்சீவ் தனபால சிங்கம் பர்கிட் லிம்போமா எனும் புற்றுநோயால் 4வது கட்டம் நிலையில் போராடி வரும் நிலையில் அவருக்கு கை கொடுப்பதற்கு மக்களின் ஆதரவை நாடுகிறார் அவரின் தாயார் கவிதா கணேசன். ஆரம்ப காலத்தில் மகன் சஞ்சீவ் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு வந்தார். பெற்றோர்களாகிய நாங்கள் அது சாதாரணமான வலி என்று நினைத்தோம். மகனின் அந்த வலிக்கு ஜித்ரா பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது அது புற்றுநோய் என்று மனம் உடைந்த நிலையில் கவிதா கூறினார். ஜித்ரா துன் ஜாங்கில் உள்ள சீன ஆரம்ப பள்ளியில் பயின்று வந்த சஞ்சீவ் விளையாட்டுத் துறையில் மிகவும் சிறப்பாக விளங்கினார். இதுவரை போலா கிராஞ்சாங் போட்டியில் கலந்து கொண்டு பள்ளிக்காக பல பதக்கங்களை பெற்று குவித்துள்ளார். இந்த நோய் கண்டு இருப்பதாக அறிந்த பின் இப்பொழுது 4 மாதங்களாக என் மகன் வீட்டில் முடங்கிய நிலையில் உள்ளார் என்று கவிதா கூறினார். தன் கணவர் தனபால சிங்கம் லாரி ஓட்டுநர் ஆவார். அவரின் மாத சம்பளத்தில்தான் 5 குழந்தைகளையும் சஞ்சீவ் மருத்துவ செலவுகளை கவனித்து வருகிறோம். சஞ்சீவ் புற்றுநோய்க்கான கீமோ மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் பினாங்கு பொது மருத்துவமனையில் செய்து வருவதால் அவரின் உடல் மெலிந்துவிட்டன. அத்துடன் தலைமுடிகளும் உதிர்ந்துவிட்டன. அவரின் உடலுக்கு அதிக சத்துக்கள் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். அவருக்கு பிரத்யேக பால் வழங்க வேண்டும். இப்பாலின் விலை சற்று அதிகம் என்பதால் மக்கள் முடிந்தால் அதனை வழங்கி தன் மகனுக்கு கை கொடுக்கும்படி கவிதா பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார். இன்று மலேசிய புற்றுநோய் காப்பாளர் இயக்கத்தின் தலைவர் ஜுரைனால் கமால்
மாணவன் சஞ்சீஃபை சந்தித்து கணிசமான நிதி உதவியை வழங்கினார். இம்மாணவனுக்கு கை கொடுக்க நினைக்கும் பொதுமக்கள் 64512982 பப்ளிக் பேங்க் என்ற வங்கி கணக்கு வாயிலாக நிதி உதவியை அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மதுபான விற்பனை தடையை ஊராட்சி மன்றங்கள் அல்லது மாநகர் மன்றங்கள் தங்களின் மனம் போன போக்கில் அமல்படுத்த முடியாது என்று முன்னாள் செனட்டர் ஒருவர் குரல் கொடுத்துள்ளார். எந்த இடத்தில் மதுபானம் விற்க முடியும், விற்கக்கூடாது, அங்கே யார் வாழ்கிறார்கள், யாருக்கு மதுபானம் பொருந்தாது என்பதை முடிவு செய்வதற்கு ஊராட்சி மன்றங்களுக்கும் மாநகர் மன்றங்களுக்கும் யார் அதிகாரம் வழங்கியது என்று மாசிசா முன்னாள் செனட்டர் தி லியான்க கேள்வி எழுப்பினார். மதுபான விற்பனை என்பது சுங்கத்துறையின் கலால் வரிக்கு உட்பட்டதாகும். மதுபான விற்பனை சிறார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது என்று சட்டம் வலியுறுத்துகிறது. இதனைதான் ஊராட்சி மன்றங்களும் மாநகர் மன்றங்களும் அமல்படுத்த வேண்டுமே தவிர எந்தெந்த இடத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்று தீர்மானிக்கும் உரிமை மாநகர் மன்றத்திற்கும் ஊராட்சி மன்றங்களுக்கும் இல்லை என்று செனட்டர் தி லியான்க வலியுறுத்தினார். இப்போ மாநகர் மன்றத்திற்கு உட்பட்ட இடங்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வசிக்கின்ற பகுதிகளில் மதுபான விற்பனைக்கு தடை செய்யப்படும் என்று அதன் மாநகர் மன்ற தலைவர் அறிவித்து இருப்பது தொடர்பில் தி லியான்க எதிர்வினையாற்றினார். சபா சுங்காய் சிபுகா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஹம்சான் அவாங் சுஃபியான் காலமானார். கொத்தகினபாலுவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முகமது ஹம்சான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவு 11:20 மணியளவில் காலமானதாக அவரின் உதவியாளர் தெரிவித்தார். டத்தோ முகமது ஹம்சான் மாரடைப்பினால் அந்த தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் நல்லடக்க சடங்கு சண்டாக்கன் தமான் கோங்லாக்கில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை எதிர் திசையில் வாகனத்தை செலுத்தி 3 வாகனங்களை மோதி தள்ளிய வாகனமோட்டியை போலீசார் கைது செய்தனர். பட்டவர்த் ஜாலான் செயின் ஃபேரியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அன்றைய தினம் மாலை 4 மணியளவில் 28 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டதாக சப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த நபர் போதைப் பொருள் உட்கொள்ளவில்லை என்பது சோதனையில் தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.